ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்நாடகா சைடு பார்த்தீங்கன்னா இப்போ துவர சீசன் இருக்குங்க. இப்போ துவரை வச்சு நம்ம புலாவ் தான் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி சாரில் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி நிறைய புதினா, கொத்தமல்லி, ஒரு ஆஃப் வெங்காயம், 4 பச்சை மிளகாய் சேர்த்து தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் துவரை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் தேவனளுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸில் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வட்டமாக அதையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்ச துவரை பேஸ்ட் பண்ணி வச்சது சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி, மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நான் நார்மல் வீட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பிறகு அரிசி சேர்த்துக்கோங்க. ஆஃப் லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க. குக்கர் மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா அருமையான துவரை புலாவ் ரெடிங்க. உங்கள் சைடு இந்த துவரை கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.